வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 31வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். மஞ்சள் ட்ரெஸ்காரன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறத ஹீரோ பார்த்துட்டு, டேய் நில்றா தம்பி, டேய் எங்கடா போறேன் நில்றான்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட ஓடி வர, அங்கிருந்த ஆளுங்க எல்லாரும் இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்த மீட்டை எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு வந்து கீழே அடிக்கவும் அவன் பயப்பட, டேய் பிரதர் எக்ஸ்யூவி, என்கிட்ட ஜேஸ் அகாடமில சேர்ற அளவுக்கு திறமை இருக்கு, நீ என்ன அதுல சேரத்துக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி விடுறா, அதுவும் கரெக்டா அந்த அடல்ட்டுங்க இருக்கிறதுல சேர்த்து விடுடா, அப்பதான் உன்னை திருப்பி என்னால பார்க்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கையேடுடா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்ன மாதிரி வல்கரான ஆள் எல்லாம் முதல்ல பெரிய ஆளுங்கள தான் சந்திக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு உன்னால போக முடியும், அதனால நீயே உன்னுடைய கற்பனையை வளர்த்துக்காத, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் ஒன்னு அந்த இடத்துக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாதுறான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லவும், ஓ நீ என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றியா, நான் இப்ப பண்ண போற வேலையை பாடுறான்னு ஹீரோ சொல்லிட்டு, மக்களே எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கவனிங்க, உங்களுடைய சிட்டி லாடு என்கிட்ட ஒரு பெட்டு கட்டினாரு, அதெல்லாம் அவன் தோத்தும் போயிட்டாரு, அது என்ன பெட்டுன்னா நான் அந்த ஷிரிம்ப் எல்லாத்தையும் வித்து கட்டிட்டா அவர் என்ன பிக் பிரதரா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா அவருடைய வார்த்தையை அவர் காப்பாற்றவே மாட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாம் உங்களுடைய ஊருக்கு சரியா இருப்பாரான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நிறுத்து நிறுத்து, டேய் இவன் சொல்றத யாரும் நம்பாதீங்கடா, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புங்கடா, நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா இந்த மாதிரி அங்கேயும் வந்து நடந்துக்காதரான்னு எல்லோ ட்ரெஸ்கான சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போவேன். என்னடா இவர் இன்னும் அதே பார்த்துக்கிட்டு இருக்காரு, சாங்கியான் வந்து இந்த ஈவெண்ட்டுங்களை பத்தி சொல்லுவாரா இல்லையான்னு தெரியல, நம்ம எல்லாம் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சைடில் இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எக்ஸ்யூஸா நான் உன்னை அப்புறமா பார்க்கறேன், சீனியரோடைய பார்வை உன் மேல படுற மாதிரி ஏதாவது பண்ணு, அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் போடான்னு சொல்லிட்டு ஹீரோ வரவும் அவர் அந்த ஸ்க்ரோலை பார்த்துக்கிட்டு இருக்க, கண்டிப்பா இவனுங்கிட்ட நான் நல்லபடியா தான் நடந்துக்குவேன், ஏன்னா இந்த ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவனுங்க தானே என்னுடைய ஒய்ஃபை தூக்கிட்டு வந்தானுங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் வட்டி முதலமா இன்னைக்கு நான் வாங்காம விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கவும், பரவாயில்லடா தம்பி, உன்னுடைய போயம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கு, இதில் எழுதி இருக்கிற வரிகளும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கவும், ரொம்ப நன்றி மிஸ்டர் சாங்கியான்னு சொல்லிட்டு அவன் அதை வாங்கிட்டு போவும், மிஸ்டர் சாங் இந்த சிட்டியோடைய லார்டான நான் ஒருத்தரை உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு அவர் சொல்லவும், சிட்டி லார்டான நீங்களே ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கீங்களா, அவர் யாருன்னு அவன் கேட்கவும், எக்ஸ்யூஸா சீக்கிரமா இங்க வாடா, நான் சொன்னதெல்லாம் மறந்துட போறேன், கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கோடான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவர்கிட்ட வந்து டேபிள் மேல காலை வைக்க அவர் பயப்பட ஆரம்பிக்கவும், நீ தான் இந்த ஜேஸ் அகாடமியில் இருக்கிறவனுக்கெல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிறவனாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அங்க இருந்தவனுங்க எல்லாரும் ஷாக் ஆக ஆரம்பிச்சானுங்க. டேய் யக்ஷுசா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, யாரா நீ, நான் யாருன்றதுல இப்ப ஒரு விஷயமே இல்ல, நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன், உனக்கு ஹைப்போக்ரிட்டிக்ஸை பத்தி தெரியாதுன்னா போய் கத்துக்கிட்டு வாடான்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய போயிட்டு கத்துக்கிட்டு வர சொல்லுவேன், நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமாடான்னு வயசானவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான், இதோட என்னோட கதை முடிய போகுதுன்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இவன் என்ன பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா, இவன்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குதான்னு கூட தெரியல, இவன் என்னன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்க. யாரை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன், அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்மளுக்குள்ளார சின்னதா ஒரு போட்டி வச்சுக்கலாம், ஒருவேளை நீங்க அதில் தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க என்னுடைய டீச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்கணும்னு ஹீரோ சொல்லவும், இப்ப இருக்கிற டீனேஜ் பசங்க எல்லாரும் எப்படின்னா ஒரு விதத்துல ஃபேமஸ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இப்ப நீயும் அந்த மாதிரி வந்து சென்சேஷனை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு பெரியவரை சொல்லவும், உங்களுக்கு பயமா இருந்தா அதை டேரக்டா சொல்றீங்க, எதுக்காக இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவனுங்க எல்லாரும் உங்ககிட்ட ஹைப்போக்ரிட்டிக்ஸா கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கானுங்களான்னு ஹீரோ கேட்கவும், இவன் என்னடா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. சரி நீ சொல்றதுனால எவனையத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நீ சொல்லி பார்க்கலான்னு அவர் சொல்லவும், மிஸ்டர் சாங் எழுதான லிட்டரரி போயம் எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு, இந்த இடத்துக்கு நீ சாவ தேடி வந்திருக்கடான்னு சைட்ல இருக்கிறவன் சொல்லவும், நான் என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல பல ஏன்ஷியன்ட் போயம்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் இதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதை அசால்ட்டா ஹேண்டில் பண்றவன் ஹீரோ அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். ஆஹா இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கே, நான் சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஓடி போய் ஆகணும், இவன் எதனா வேலை பார்த்து விட்டானா என்னுடைய கதை முடிஞ்சிரும்
முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு மஞ்சள் ட்ரெஸ்காரன் அந்த இடத்துல இருந்து ஓட, லார்டு எங்க அதுக்குள்ளார ஓடுறீங்க, நீங்க கூட்டிக்கிட்டு வந்த மெம்பர் எங்களையா சேலஞ்ச் பண்ணிருக்காரு, அதனால டெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி கொஸ்டினை கொடுக்கலான்றத நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கன்னு வயசானவன் சொல்லிட்டு இருக்கவும், நான் இங்க தான் இருக்கேன் ஆனா எனக்கு லிட்டரேச்சரை பத்தி அவ்வளவும் தெரியாதரான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லவும், எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை, நீங்க எந்த டாபிக்கை சூஸ் பண்ணணும்னாலும் சூஸ் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு மஞ்சள் ட்ரெஸ்காரனும் அந்த ஒயின் பாட்டில பார்த்துட்டு, இந்த ஒயின் பாட்டில வச்சா நீ ஒரு போயமை சொல்லுடான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லவும், சிட்டி லார்டு சொன்ன மாதிரி நீ நானும் அந்த ஒயினிய ஒரு டாபிக்கா எடுத்துக்கிட்டு அது மூலியமா ஒரு போயமா கம்போஸ் பண்ணணும்டான்னு பெரியவர் சொல்லவும், நீங்க சொல்றத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, ஒருவேளை நான் இதில் ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீச்சர் ஆன மாதிரின்னு ஹீரோ சொல்லவும், மஞ்சள் ட்ரெஸ்காரன் அதை கேட்டு ஷாக்காவ, தாத்தாவும் என்னன்னு சொல்லிட்டு ஷாக்காவ, ஹீரோ டக்குன்னு பெண்ணு மாதிரி அதையோ வர வச்சுட்டு அந்த ஒயினை பத்தி பயங்கரமா என்னென்னவோ எழுதிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்க இருந்த ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் இவர் என்ன உண்மையிலே இந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா போயம் எழுதுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் சொல்றத கேட்கறதுக்கே இவ்வளவு நல்லா இருக்கே, குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன உங்க குழந்த காலத்து போயம் உங்களுக்கு ஞாபகம் வரலையான்னு ஹீரோ சொன்னவும், ஒரு நிமிஷம் இருறா நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னது அதை பத்தி யோசிக்கிறீங்களா, உங்களால எதையும் சரியா யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் சொன்ன மாதிரி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா, என்ன எதனா ரெக்கமெண்டேஷன்ல உள்ளார வந்துட்டீங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியல, இன்னமும் உங்களுக்கு போயம் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கவும், தாத்தா கொஞ்சம் கடுப்பாக, யாருக்கு தெரியும் ஒருவேளை நீ முன்னாடியே இந்த பத்தி போயம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்திருக்கலாம்ல, அது மூலியமா நீ சீக்கிரமா சொல்லி இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு நீயும் இவனும் சேர்ந்துக்கிட்டு தான்டா இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, அதனால டாபிக்கை மாத்துங்க, அதுக்கப்புறம் யாரோடைய போயம் நல்லா இருக்குதுன்றத பார்த்தலாம், அது மட்டும் இல்லாம அவன் என்ன டாபிக் கொடுக்க போறான்றது உனக்கு தெரிஞ்சதுனால தானடா இவ்வளவு வேகமா சொன்னேன்னு ரைட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதரான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லவும், டேய் இவன் போய் சொல்றான்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்த எல்லா காயும் எடுத்து அவன் மேல அடிக்கவும், என்னடா என்னைய அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திருப்பி ஒரு காய போட்டு அடிச்சிடறான், இவன் அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்ததுனால தான் இவ்வளவு வேகமா சொல்லிட்டானா, நீ பண்ணது அவ்வளவும் சரியில்லடா தம்பின்னு பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் முன்னாடியே அட்வான்ஸா ரெடி பண்ணிக்கிட்டு வந்திருப்போன்றது தானே உங்களுக்கு டவுட், அதனால இப்ப நீங்க கொஸ்டினோடைய டாபிக்கை மாத்துங்கன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா சரி இந்த தடவை நீ இந்த பூக்களை வச்சு ஒரு போயமை கம்போஸ் பண்ணு, அந்த போயம் கேட்க நல்லா இருந்தா நீ சொல்றத நான் செய்யறேன்டான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. வயசானவரே இதை யூஸ் பண்ணி எனக்கு பிரச்சனை கொடுத்துட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எல்லாரும் நான் சொல்ல போற போயமை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பூக்களை பத்தி போயம் எல்லாத்தையும் பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சாராம். தாத்தா அதை கேட்டு ஷாக்காவ, என்னது அதுக்குள்ளாரே இன்னொரு போயமை சொல்லிட்டானா, இவன் முன்னாடி சொன்ன போயமை விட இந்த போயம் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கேன், இது எப்படி இருக்க முடியும், என்ன இப்பயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையா, அப்படின்னா நீங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்லவும், தாத்தா வேற ஒரு டாபிக்கை கொடுக்க ஹீரோவோ ஹீரோயினை நினைச்சுக்கிட்டு பயங்கரமா என்னவோ போயம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரி இப்ப போற பத்தி சொல்லுன்னு தாத்தா சொல்லவும், ஹீரோ டக்குனே இன்னொரு போயமை சொல்லிக்கிட்டே டக்குன்னு அவனுடைய சோல் பாடியை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாரானுங்க. ஹீரோவோ போயமை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்க தாத்தா அதை பார்த்துட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.